லவ்லி படக்குழுவிற்கு நாணி தயாரிப்பாளர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். இயக்குனர் எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் 2012ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் ஈகா. தெலுங்கில் வெளியான இப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த நிலையில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழிகளில் வெளியானது. தமிழில் நாணி என்ற பெயரில் வெளியானது. இதில் நடிகர் நாணி, சமந்தா, கிச்சா சுதீப் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தை காப்பியடித்து மலையாள படமான லவ்லி படத்தை எடுத்திருப்பதாக நாணி படத்தின் தயாரிப்பாளர் லவ்லி படக்குழுவிற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். லவ்லி படம் தற்போது OTTயில் வெளியாகும் நிலையில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் படத்தில் பயன்படுத்த ஈயின் உருவ அமைப்பு நாணி படத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதை அப்படியே லவ்லி படக்குழுவினர் தங்கள் படத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது குறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என கூறப்பட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. லவ்லி படத்தின் இயக்குனர் தினேஷ் நாயர், நாணி பட தயாரிப்பு தரப்பிலிருந்து இப்படி ஒரு நோட்டீஸ் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இது மிகவும் வருத்தமடைய செய்கிறது. அதே போல் வேதனை அடைந்ததாகவும் தெரிவித்திருக்கார். அந்த படத்தின் நாயகியான உன்னி மாயா பிரசாத் முகத்தை அடிப்படையாக வைத்துதான் நான் லவ்லி படத்தின் ஈயின் கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டதே தவிர நாணி படத்தில் வருவதை போல் ஆண் கதாபாத்திரம் இல்லை. இது குறித்து உரிய விளக்கத்தை நாங்கள் நிச்சயம் நாணி பட தயாரிப்பாளரிடம் கொடுப்போம் என தெரிவித்திருக்கிறார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.